السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏராபுல் ஜுமலி, வாசகங்களுக்கு ஏராப் வழங்குதல். வார்த்தை ஒவ்வொரு முஃப்ரதுக்கு ஒரு தனித்தனி வார்த்தைக்கு நாம் ஏராப் பார்த்திருப்போம். ஒரு வாசகத்திற்கு ஏராப் வழங்குதல் என்ற பாடத்தை கடந்த இரண்டு மூன்று பாடங்களாக அந்த பாடத்தை நாம் பார்த்து முடித்து விட்டோம். வாருங்கள், இப்பொழுது அந்த பாடத்திலே நாம் என்ன சொன்னோம், அதாவது எந்தெந்த வாசகங்களுக்கு ஏராப்பு இருக்கின்றது என்று பார்த்தோம். 7 வகையான வாசகங்களுக்கு ஏராப்பில் இடம் இருக்கின்றது என்று கண்டோம். என்ன அந்த 7 வகையான வாசகம்? அதாவது ஹபராக வரக்கூடிய வாசகம். அந்த ஹபராக வரக்கூடிய வாசகத்திற்கு ஏராபில் இடம் இருக்கின்றது. அதே போல மஃபூலாக வரக்கூடிய வாசகம், அந்த மஃபூலாக வரக்கூடிய ஒரு ஃபேலுக்கு மஃபூலாக வரக்கூடிய வாசகத்திற்கு ஏராபில் நசபுடைய இடம் இருக்கின்றது. ஹாலாக வரக்கூடிய ஒரு வாசகம், அப்படி ஹாலாக வரக்கூடிய ஒரு வாசகத்திற்கு ஏராபில் நசப் என்ற என்ன இருக்கின்றது, ஏராபில் இடம் இருக்கின்றது. அதே போல ஹைசூக்கு பின்னால் வரக்கூடிய இலாஃபத்தில் வரக்கூடிய வாசகம், அந்த வாசகத்திற்கு ஏராபில் ஜர்ருடைய இடம் இருக்கின்றது. அதே போல ஜஸ்ம் செய்யக்கூடிய ஷருத்துக்கு ஜவாபாக வரக்கூடிய வாசகம், அந்த ஜவாபில் ஃபா சேர்ந்திருந்தாலோ அல்லது இதா சேர்ந்திருந்தாலோ அந்த வாசகம் ஜஸ்முடைய இடம் இருக்கின்றது. அதே போல ஒரு வாசகம் சிஃபத்தாக வந்தால் அந்த சிஃபத்தாக வரக்கூடிய வாசகத்திற்கு ஏராபில் இடம் இருக்கின்றது. அதே போல ஒரு வாசகம் மாத்தூஃபாக வருகின்றது, அந்த எதன் மீது அத்துஃப் வைக்கின்றோமோ அந்த வாசகத்திற்கு ஏராபில் இடம் இருந்தால் இந்த வாசகத்திற்கும் ஏராபில் இடம் இருக்கின்றது. இப்ப இந்த வாசகத்திற்கு திஃபுல் முபத்ததா எல்குன்றது ஹபரு. இப்ப ஹபருக்கு ரஃபா என்ற இந்த வாசகத்துக்கு ரஃபா என்ற ஏராப் இருப்பதால் இதுக்கும் ரஃபா என்ற ஏராப் இடம் இருக்கின்றது. சரியா? அப்ப இந்த 7 வகையான வாசகங்களுக்கு தான் என்ன இருக்கு, ஏராபில் இடம் இருக்கின்றது என்று கண்டோம். இன்னும் 7 வகையான வாசகங்கள், அந்த 7 வகையான வாசகங்களுக்கு இடம் இல்லை என்று கண்டோம். அதாவது ஒரு கலாம் பேச்சின் ஆரம்பத்தில் வரக்கூடிய முபத்ததா ஹபர், அப்படி ஒரு பேச்சின் ஆரம்பத்தில் வரக்கூடிய முபத்ததா ஹபர், அந்த பேச்சுக்கு அந்த முபத்ததா ஹபர் வாசகத்திற்கு என்ன இல்லை, அந்த வாசகத்திற்கு ஏராபின் இடம் இல்லை என்று கண்டோம். மௌசூல், அதுக்கு பிறகு சிலாவாக வரக்கூடிய வாசகத்திற்கு ஏராபில் இடம் இல்லை என்று கண்டோம். அதே போல முஃபஸ்ஸிரத், இந்த நஃப்ஸக இதுக்கு நடுவுல ஒரு முஃபஸ்ஸிரத் ஒரு ஃபேல் போக்கப்பட்டிருக்கு. அந்த போக்கப்பட்ட ஹல்லாவுக்கும் நஃப்ஸாவுக்கும் நடுவுல ஒரு ஃபேல் போக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபேல் என்னவென்று இந்த ஹத்தத்தஹா விளக்கிட்டு. அப்ப இந்த மாதிரி விளக்கி வரக்கூடிய, போக்கப்பட்டதை விளக்கி வரக்கூடிய அந்த ஜும்லாவிற்கு என்ன இல்லை, ஏராபில் இடம் இல்லை என்று கண்டோம். அதே போல ஒரு முபத்ததா ஹபருக்கு நடுவில் வரக்கூடிய, இல்லாட்டி 2 வாசகத்திற்கு, அதாவது தொடர்புடைய 2 வாசகத்துக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு வாசகம் ஜும்லா முஅத்தரிலா என்பார்கள். அந்த ஜும்லா முஅத்தரிலாவுக்கு ஏராபில் இடம் இல்லை என்று கண்டோம். அதே போல கஸ்முக்கு ஜவாபில் வரக்கூடிய அந்த ஜும்லாவிற்கும் ஏராபில் இடமில்லை என்று கண்டோம். அதே போல ஷருத்து ஜிஸ்மு செய்யாத ஷர்த்துக்கு ஜவாபாக வந்தால் அந்த வாசகத்திற்கு ஏராபில் இடமில்லை என்று கண்டோம். அல்லது ஷர்த்து ஜிஸ்மு செய்யும் ஆனால் ஜவாபில் ஃபா சேரவில்லை என்றால் அதற்கும் ஏராபில் இடமில்லை என்று கண்டோம். கடைசியாக நாம் அத்துஃப் வைக்கும் பொழுது அந்த எதில் அத்துஃப் வைத்தோமோ அந்த ஜும்லாவுக்கு ஏராபில் இடமில்லை என்றால் இதற்கும் என்னது அத்துஃபுக்கும் எனக்கு கிடையாது, அந்த ஜும்லாவுக்கும் ஏராபில் இடம் இல்லை என்று கண்டோம். இதுவும் 7, அதுவும் 7, என்ன மொத்தம் முழுமையாக ஜும்லாவுக்கு எந்த ஜும்லாவுக்குள்ள ஏராப் உள்ளது, எதுக்கெல்லாம் இல்லை என்று தெளிவாக கண்டோம். வாருங்கள், இப்போ தொடர்ந்து பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம், கேள்வி பதில்களை நமூது எல்லாத்தையும் காண்போம். வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள், இதுவரை பயிற்சி 6 முடித்திருந்தோம். இப்பொழுது பயிற்சி 7 ஆரம்பிக்க இருக்கின்றோம்.
வாருங்கள் இன்னும் 2 3 பாடங்களில் இதை முழுமையாக முடித்து விடுவோம். பயிற்சி நம்பர் 7. முதலாவது கேள்வி. உதுக்கூர் ஹம்சத்த மவாலிஅ, 5 இடங்களை கூறு. சரியா? 5 இடங்கள் எப்படி இருக்கணும்? முக்தலிஃபத்தன் லில் ஜுமலில்லதி தஜிஉ ஃபி மஹல்லி நஸ்பின். நசபுடைய இடத்திலே வருமே அத்தகைய வாசகங்களுக்கு மாறுபட்ட 5 இடங்களை கூறு. வமஸ்ஸில் லிகுல்லி மௌலிஇன் மின்ஹா. இன்னும் அந்த 5 இடங்களில் இருந்து ஒவ்வொரு இடத்திற்கும் எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம் கூறு. இப்ப நசபுடைய மஹல்ல வர மாதிரி வாசகங்கள் மாறுபட்ட 5 இடங்கள் சொன்னோம். ஒரே மாதிரி வரக்கூடிய 5 இடம் இல்ல. ஹாலு, ஒரு ஜும்லா ஹாலா வருது நசபுடைய இடம், ஒரு ஜும்லா மஃபூலா வருது நசபுடைய இடம், இப்படி மாறுபட்ட 5 இடங்களை சொல்லணுமா? சரியா? ரெண்டாவது, உதுக்கூர் அர்பஅத மவாதிஅ முக்தலிஃபத்தன் லில் ஜுமலில்லதி தஜீஉ ஃபி மஹல்லி ரஃப்இன். ரஃபோடைய இடத்திலே வருமே அத்தகைய வாசகங்களுக்கு உரிய மாறுபட்ட 4 இடங்களை கூறு. வமஸ்ஸில் லிகுல்லி மௌதிஇ மின்ஹா. இந்த 4 இடங்களில் இருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் எடுத்துக்காட்டு கூறு, ஒரு உதாரணம் கூறு. சரியா? அப்ப ரஃபோடைய இடத்துல வர மாதிரி 4 வாசகங்களுக்குரிய மாறுபட்ட 4 இடம் சொல்லு, அதுக்கு உதாரணமும் சொல்லுன்றாங்க. சரியா? மூன்றாவது, اذكر ثلاثة مواضع مختلفة للجمل التي تجيء في محل جر ومثل لكل موضع منها. அப்புறம் ஜர்ரோடைய இடத்துல வரக்கூடிய வருமே அத்தகைய வாசகங்களுக்கு மாறுபட்ட 3 இடங்களை கூறு. இன்னும் மஸ்ஸில் குல்லி மௌதிய மின்ஹா, அந்த 3 இடங்களில் இருந்து ஒவ்வொரு இடத்திற்கும் எடுத்துக்காட்டு கூறு. தால். அடுத்து என்னது? 4வது அர்த்தம். اذكر 3 مواضع مختلفة للجمل التي تجيء في محل جزم. ஜஸ்முடைய இடத்திலே வருமே அத்தகைய வாசகங்களுக்கு மாறுபட்ட 3 இடங்களை கூறு. வமஸ்ஸில் லிகுல்லி மௌதிஇன் மின்ஹா, லிகுல்லி மௌதிஇன் மின்ஹா, இந்த 3 இடங்களிலிருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் எடுத்துக்காட்டு கொடு. அப்ப ஜஸ்முடைய இடம், நசபு எல்லாமே கேட்டுக்காங்க பாருங்க. நசப்ல ஒரு 5 இடம், அல்ஃபால எத்தனை இடம்? 4 இடம், ஜர்ருல ஒரு 3 இடம், ஜஸ்முல ஜஸ்முல 3 இடம். சரியா? ஜஸ்முடைய இடத்துல ஒரு ஜும்லா வரணும். அதே போல நசபுடைய இடத்துல ஒரு ஜும்லா, ரஃபாவுடைய இடத்துல அந்த ஜும்லா 3, அதே போல ஜருடைய இடத்துல ஜும்லா. அந்த மாதிரி இடங்களை கூறணும் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் அந்த இடத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன கேட்கறாங்க, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டையும் கேட்கறாங்க. சரியா? வாருங்கள் அவங்க கேட்டதை போய் நம்ம செய்வோம். ஜும்லாவும் சொல்லுவோம், அந்த இடங்களையும் கூறுவோம், அதுக்கப்புறமா அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டையும் நம்ம கொடுப்போம். சரியா? அப்ப இதுல இருக்கு பாருங்க. பயிற்சி 8உடைய பதில், 7உடைய பதில்கள். فخمسة مواضع للجمل التي تجيء في محل نسب. நசுபுடைய இடத்திலே வருமே அத்தகைய வாசகங்களுக்குரிய 5 இடங்கள். 5 இடங்கள் என்ன? ஹபரு கான, கானுடைய ஹபருக்கு என்ன வரும்? நசபு தான். மஃபூலுன் பிஹி, மஃபூலுக்கு என்ன வரும்? நசபு தான். ஹால், ஹாலுக்கு என்ன வரும்? நசபு தான். சிஃபத் வந்து பின்தொடரும். அதாவது மௌசூஃபுக்கு என்ன அரபு வருமோ அதே அரபு இதுக்கு வரும். அப்ப மாத்தூஃபத், அது மாத்தூஃபுக்கு நசபு வரும். எப்போ? மாத்தூஃப் அலிஹிக்கு நசபுனா மாத்தூஃபுக்கு என்ன வரும்? நசபு வரும். சரியா? இந்த 5 இடம் தான். 5 இடம் கேட்டாங்கல்ல, இந்த ஹபரு கானுக்கு பாருங்க, கானுடைய ஹபர் நசபுடைய இடம், அந்த இடத்துல என்ன வருது? ஒரு ஜும்லா வருது. ஓகேவா? படிப்போமா? இங்க இருக்கு பாருங்க. கானல் முஅல்லிமு யுகாஃபி உல் முஜ்தஹிதீன. ஆசிரியர் முயற்சி செய்பவர்களுக்கு வெகுமதி கொடுப்பவராக ஆகியிருந்தார். அப்ப பாருங்க, யுகாஃபி முஜ்தஹிதீன ஃபஅல் மிர்ஃபாயில் மஃபூலா, இது கானுடைய ஹபராக வந்திருக்கு. அப்ப இந்த ஜும்லா நசபுடைய இடத்துல நிகழ்ந்து இருக்கு. இப்ப இது ஒரு இடம். மாறுபட்ட 5 இடம் நாங்களே, அதான் மாறுபட்ட 5 இடம் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது பாருங்க, மஃபூல் பிஹியா வருது. காலல் வாலிது, தந்தை கூறினார், சஉதீக ஜாயிஸத்தன், உனக்கு நான் விரைவில் குடிப்பேன். ஜாயிஸத்தன், எதை குடிப்பேன்? ஒரு பரிசை நான் குடிப்பேன். இப்ப பாருங்க, கால வந்துருச்சு. காலனா மக்கூல் வரணும். என்ன சொல்லப்பட்டதோ அதான் மக்கூல். இப்ப இதான் என்னது? வாலிது, தந்தை சொன்னது இதானே. அப்ப இந்த வார்த்தை, இந்த வாசகம் என்பது மக்கூல். மக்கூல் என்பது மஃபூல் பிஹி. மஃபூல் பிஹிக்கு நசபு செய்யணும். அதனால இந்த சஉதீக ஜாயிஸத்தன் என்ற மொத்த ஜும்லா நசபுடைய இடத்துல இருக்கு. ஓகேவா? அப்ப ரெண்டாவது வகை மஃபூல் பிஹி சொல்லிட்டோமா? மூணாவது இடம் பாருங்க, ஹால். ஹாலுக்கு பாருங்க, ஜா அல் முஹந்திஸ் வஹுவ முஸ்தபஷிரூன். அப்ப அந்த இவர் பொறியாளர்னு அர்த்தம். பொறியாளர்னா இன்ஜினியர். பொறியாளர் வந்தார், அவர் மகிழ்ச்சியான நிலையில் பொறியாளர் வந்தார். அப்ப பாருங்க, இங்க நிலையில் அந்த முஹந்திஸ் துல்ஹால். இப்ப முஹந்திஸ் இன்ஜினியர் பொறியாளருடைய நிலையை தானே விளக்குது இந்த ஜும்லா. இப்ப இந்த ஜும்லாவே ஹாலுக்கு நசபு, அதனால இந்த ஜும்லா நசபுடைய இடத்துல இருக்கு. அதுக்கு சிஃபத். சிஃபத் பாருங்க, கரத்து கிதாபன் எசீது மரிஃபதி.
சரியா? நான் ஒரு புத்தகத்தை படித்தேன். என் அறிவை அதிகரிக்குமே அத்தகைய புத்தகத்தை நான் படித்தேன். அப்ப இது புத்தகத்தை இது வர்ணிக்குதா என் அறிவை அதிகரிக்குமேன்னு? அப்ப வர்ணிக்குதான் இது சிஃபத்து. இப்ப சிஃபத்துக்குன்னா என்ன செய்யும்? இது தாபியால கட்டுப்பட்டது. தாபியானா ஏராப பின்தொடரும். அதாவது மௌசூஃப் மத்துபுவோட ஏராப பின்தொடரும். அதனால மத்துபு மௌசூஃபான இதுக்கு நெசபு. அதனால அதே பின்தொடர்ந்து இந்த ஜும்லாவுக்கும் நெசபு. அப்ப நெசபுடைய இடத்துல இருக்கா? இப்ப அடுத்து பாருங்க, மத்தூஃபத்து அலா ஜும்லத்தின் மன்சூபத்தின், நசுபு செய்யப்பட்ட வாசகத்தின் மீது அது செய்யப்பட்டது. பாருங்க, காதத்தி சமா, அதுக்கு ஒரு உதாரணம் இங்க சொல்றாங்க பாருங்க. காதத்தி சமா ஓ தபுருக்கு வ தர்உது, வானம் என்ன ஆகிவிட்டது? மின்னலிட நெருங்கியது. வ இன்னும் தர்உது, இன்னும் இடி இடிக்க நெருங்கியது. அப்ப இங்க பாருங்க, சமான்றது இஸ்முக்காத, தபுருக்கு, தபுருக்கு வ தர்உது. தபுருக்குன்னா என்னது? மின்னலிட நெருங்கியது. வ தர்உதுனா இடி இடிக்க நெருங்கியது. இப்ப தபுருக்குன்றது காதவுடைய கபர். காதவுடைய கபருக்கு நசப் வரணும். அதாவது நசபுடைய இடத்துல இருக்கு. அதனால இங்க அத்துஃப் வச்சுட்டு மாத்தூஃப் வச்சதுனால இந்த தரவுது என்பது இந்த தபுருக்குள்ள நம்ம அத்துஃப் வைக்கும் பொழுது இதுக்கு நசபுடைய மஹல் கொடுக்கறனால, அது மேல அத்துஃப் வச்சதுனால இதுக்கும் நசபுடைய மஹல் கொடுக்கணும். ஓகேவா? அஞ்சு வகையான நசபுடைய சொல்லியாச்சா? இப்ப அடுத்து பாருங்க. அர்பஅத்து மவாலிஅ முக்தலிஃபத்துன் லில் ஜுமலி அல்லதி தஜீஉ ஃபி மஹல்லி ரஃபஇன். ரஃபவுடைய இடத்துல வருமே அத்தகைய வாசகங்களுக்கு மாறுபட்ட நாலு இடங்கள் கேட்டாங்கல்ல. ரஃபவுடைய இடத்துல வரக்கூடிய நாலு வாசகங்களுக்கு மாறுபட்ட நாலு இடங்கள் இங்க சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹபருல் முபத்ததா, முபத்தோடைய ஹபருக்கு ரஃபா தான் வரும். அதே போல ஹபரு இன்னுடைய ஹபருக்கும் ரஃபா தான் வரும். ஃபி மஹல்லி ரஃபஇன் சிஃபத்தின், சிஃபத்தா வரும். அப்போ சிஃபத்து தாபியே முன்னாடி மௌசூஃபோட ஏராவை பின்தொடரும். அப்ப அதுக்கு ரஃபா வரும் பொழுது இதுக்கும் ரஃபா வரும். அதான் சிஃபத்தான ரஃபோடைய இடத்துல ஒண்ணு. மாத்தூஃபத்துன் அலா ஜும்லத்தின் ஃபி மஹல்லி ரஃபைன், ரஃபோடைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாசகத்தின் மீது அத்தூஃப் செய்யப்பட்ட ஒரு ஜும்லா. இப்ப நாலு இடத்துலயும் என்னதான் வரும்? ரஃபா தான் வரும். பாருங்க, உதாரணம் சொல்லி நம்ம விளக்கலாம். முபத்ததாவுடைய கபர் அல் முக்மீனு, முக்மீன் ஆகிறவர். ஆஹ் அவருடைய ஹுலுக்குஹு, அவருடைய குணமாகிறது ஹசனுன் அழகானதா இருக்கும். இப்போ ஹுலுக்குஹு முபத்ததா முலாஃபுஹு முலாஃபிலிஹி ஹசனுன் முலாஃபில், இந்த ஹபர், இந்த முபத்ததா ஹபர் சேர்ந்து இந்த ஜும்லா இந்த முக்மீனுக்கு ஹபர். அப்ப இது ஹபரா வந்திருக்க மொத்த ஜும்லாவும் அப்ப ரஃபோடைய இடத்துல இந்த ஜும்லா இருக்குது. ஹபர் இன்னுடைய ஹபர். அதுக்கு உதாரணம் பாருங்க, இன்ன தீன எமுருக்க பில், இன்ன தீன எமுருக்க பில் பிர்ரி. சரியா? நிச்சயமாக மார்க்கமாகிறது உன்னை ஏவுகிறது, நல்லதை கொண்டு உன்னை ஏவுகிறது. அப்ப இன்ன தீனன்றது இஸ்மு இன்ன, இந்த எமுருக்க பில் பிர்ரின்றது ஹபரு இன்ன. அப்ப ஹபரு இன்னக்கு ரஃபா வரணும். சரியா? அதனால இந்த மொத்த ஜும்லாவும் ரஃபோடைய இடத்துல இருக்கு. ஓகேவா? இது முப்ததாவுடைய கபர், இது இன்னுடைய கபர். இப்ப மூணாவது பாருங்க, சிஃபத்த வரணும், அது ரஃபோடைய இடத்துல வரும். சரியா? முஹம்மது என்பவர் தாலிபுன், ஒரு மாணவர் ஆகுவார். இஜ்திஹாதுஹு வாலிஹுன், அந்த மாணவருடைய முயற்சி தெளிவானதா இருக்குமே அத்தகைய மாணவரா இருப்பார். அப்ப அவருடைய முயற்சி தெளிவானதா இருக்கும். அப்ப இஜ்திஹாத் முபத்ததா வாதிகன்றது ஹபரு. இந்த மொத்த ஜும்லாவும் இந்த தாலிபுக்கு சிஃபத்தா வந்திருக்கு. ஏன்? அந்த மாணவருடைய தன்மையை தானே விளக்குது. அதனால தாலிபுக்கு என்ன வந்திருக்கு? சிஃபத்தா வந்திருக்கு. சிஃபத் என்ன செய்யும்? தாபி அதுக்கு மத்துபுவோட ஏராவை பின்தொடரும். இப்ப தாலிபுன் என்பது ஹபர் என்ற அடிப்படையில் ரஃபா வந்திருக்கு. அதனால அது ரஃபாவுடைய மஹல்லு. அதனால இந்த ஜும்லா சிஃபத் என்பதனால் அதே ஏராவை பின்தொடர்ந்து இதுவும் ரஃபாவுடைய மஹல்லு. சரியா? இப்ப அடுத்து பாருங்க, மஅதூஃபத்துன் அலா ஜும்லத்தின் ஃபி மஹல்லி ரஃபீன், ரஃபோடைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாசகத்தின் மீது அது செய்யப்படுவது. அத்தாலிபத்து, மாணவி என்பவள், மாணவி ஆகிறவள், துதாக்கிரு மீள்பாவை செய்கிறாள். அப்படின்னா ரிவைஸ் செய்கிறாள். ஒரு தஜிதஹிது இன்னும் முயற்சி செய்கிறாள். இப்ப துதாக்கிருன்றது ஹபர். தாலிபத்து முபத்ததா, துதாக்கிருன்ற ஜும்லா ஃபேலியா ஹபரு ரஃபோடைய நிலையில வந்திருக்கு. இப்போ தஜிதஹிது முயற்சி செய்கிறான்ற இந்த ஜும்லா ஃபேலியாவை இந்த ரஃபோடைய நிலையில இருக்கக்கூடிய இந்த ஜும்லா ஃபேலியால நம்ம அத்துஃபைக்கும் பொழுது என்ன செய்யும்? அதை ஏராப்ல பின்தொடரும். அப்ப இதுக்கு ரஃபாவுடைய மஹல்னு சொல்லும் பொழுது அது அத்துஃப் வச்ச இதுக்கும் ரஃபாவுடைய மஹல்னு சொல்லணும். சரியா? அப்ப நாலு வகையான இடங்கள் சொல்லியாச்சு ரஃபா, ஜும்லா ரஃபாவுடைய இடத்துல வர்றதுக்கு. சரியா? அடுத்து பாருங்க, சலாசத்து மவாதிஅ முக்தலிஃபத்துன் லில் ஜுமலி அல்லதி தஜீஉ ஃபி மஹல்லி ஜர்ரி, ஜர்ருடைய இடத்துல வருமே அத்தகைய வாசகங்களுக்கு மாறுபட்ட மூணு இடங்கள். சரியா? அப்ப பாப்போமா அந்த மாறுபட்ட மூணு இடங்களை ஜர்ருடைய இடத்துல வர மாதிரி. ஓகேவா? ஃபி மஹல்லி ஜர்ரின் சிஃபத்தின், சிஃபத்தான ஜர்ருடைய இடத்துல வர்றது. இது உதாரணம். ஓகேவா? பாருங்க, சாஃபரத்து இலா பலதின், ஒரு ஊரின் பக்கம் நான் என்ன செய்தேன்? பயணித்தேன். அஹ்லுஹு, அந்த ஊர்வாசிகள் ஆகிறவர்கள், தையிபூன நற்குணமுடையவர்களாக இருப்பார்களே அத்தகைய ஊரின் பக்கம் நான் என்ன செய்தேன்? பயணித்தேன். இப்ப அந்த ஊர்வாசிகள் நல்லவர்களாக இருப்பார்களே அத்தகைய ஊர். அப்ப இது பலதுடைய சிஃபத் தன்மையை வளர்க்குதா? இப்போ பலதுன்றது மௌசூஃபு, அது தன்மையை விளக்கியதால் இந்த ஜும்லா மொத்தம் சிஃபத்துல இருக்கு. சிஃபத்து தாபிய மத்துபுவ பின்தொடரும்.
ஏராபின் விஷயத்துல. இப்போ வலது ஏராபுல என்னது? ஜர்ரு. அதனால அதோட சிஃபத்தான இதுக்கும் ஜர்ரு, அதனால இந்த ஜும்லா ஜர்ரோட இடத்துல இருக்கு. ரெண்டாவது பாருங்க, முலாஃபுன் இலைஹி. முலாஃப் இலைஹியா வந்து அதுக்கு ஜர்ரு தானே கொடுக்கணும். இங்க இருக்கு பாருங்க, நான் என்ன செய்வேன்? சஅஹ்லுரு வக்த யன்கதிஉல் மத்ரு. அப்படின்னா நான் ஆஜராவேன். அப்ப மழை துண்டிக்குமே அந்த நேரத்தில், மழை துண்டிக்கும் நேரத்தில் நான் ஆஜராவேன். அப்போ வக்த என்பது முவாஃபு, என்கத்தியுல் மத்ரூன் இந்த ஜும்லா வந்து அதோட இலாஃபத்தின் என்ற அடிப்படையில் என்னவாக இருக்கின்றது? ஜர்ருடைய இடத்தில் இருக்கின்றது. ஜும்லா இலாஃபத்து, சரியா? அப்ப அந்த ஜும்லா வந்து, அப்ப முலாஃபு இலாஃபத்தின் வந்தா அதுக்கு ஜர்ரு தானே கொடுக்கணும். அதனால மஹல்லு ஜர்ரு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, மஅதூஃபத்துன் அலா ஜும்லத்தின் மஜ்ரூரத்தின். ஜர்ரு செய்யப்பட்ட வாசகத்தின் மீது அது செய்யப்பட்ட வாசகம். அப்ப ஜர்ரு செய்யப்பட்ட வாசகத்தின் மீது அது செஞ்சா அதுக்கும் ஜர்ரு தானே வரும். இங்க சொல்றாங்க பாருங்க, சஅசூருக, உன்னை நான் விரைவில் என்ன செய்வேன்? சந்திப்பேன். யௌம யஊது. ஏன், அப்ப இங்க என்ன சொல்றாங்க? யௌம யஊது வாலிதுக, உன்னுடைய தந்தை மீளும் நாளில் உன்னை நான் சந்திப்பேன். சரியா? அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க? வயன்ஜஹு அஹூக, உன்னுடைய சகோதரன் வெற்றி பெறும் நாளில், உன்னுடைய தந்தை மீளும் நாளிலும் இன்னும் உன்னுடைய சகோதரன் வெற்றி பெறும் நாளிலும் உன்னை நான் சந்திப்பேன். இப்ப பாருங்க, யௌம வந்து லர்ஃபு முலாஃபு, யஊது வாலிதுக்கன்ற இந்த ஜும்லா ஃபேலியா வந்து அதுக்கு இலாபத் என்ற அடிப்படையில் ஜருடைய மஹல். அப்ப இது ஜர்ருடைய மஹல்ல, அது மேல நம்ம அத்துஃப் வைக்கும் பொழுது இந்த எஞ்சஹு போய் யஊதுல அத்துஃப் வைக்கிறோம். இது ஜருடைய மஹல்னால இதுல அத்துஃப் வச்ச இந்த ஜும்லா ஃபேலியாவும் எஞ்சஹு அஹூக்கவும் என்ன ஆயிரும்? ஜருடைய மஹல்லா மாறிடும். சரியா? அப்ப மூணு வாசகம் கேட்டாங்க, மூணு இடம் கேட்டாங்க, மூணு இடம் மாறுபட்ட மூணு இடம் சொல்லியாச்சு. இப்ப கடைசியா பாருங்க, சலாசத்து மவாலிஅ முக்தலிஃபத்துன் லில் ஜுமலில் லதி தஜீஉ ஃபி மஹல்லி ஜஸ்மின். மூன்று மாறுபட்ட வாசகங்கள் ஜஸ்முடைய இடத்துல வருமே, அத்தகைய வாசகங்களுக்கு மூன்று மாறுபட்ட இடங்கள். சரியா? அப்ப ஜஸ்முடைய இடத்துல வரக்கூடிய வாசகங்களுக்கு மூணு மாறுபட்ட இடங்கள் இப்ப சொல்ல போறோம். சரியா? இப்ப பாருங்க, ஜவாபுல் லிஷர்த்தி லிஷர்த்தின் ஜாசிமின் முக்தரினத்தன் பில் ஃபாஇ. ஃபாவை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துக்கு பதிலாக வருவது. சரியா? ஃபாவை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஜஸ்மு செய்யக்கூடிய ஷரத்துக்கு ஜவாபா இருந்தா ஜஸ்முடைய நிலைமை தானே. அங்க பாருங்க, இன் துசாஃபிர், நீ பயணித்தால், இன்ன ஃபவாஇத சஃபரி, நிச்சயமாக அந்த பயணத்தின் பலன்கள் ஆகிறது கசீரத்தின் அதிகமானதா இருக்கும். அப்ப இன்னும் ஷரத்து செய்யக்கூடிய ஜஸ்மு செய்யக்கூடிய இன்னும் வந்துருச்சா, அதுக்கப்புறமா ஜும்லா ஜவாப்ல வந்திருக்கா, அந்த ஜவாப்ல ஃபா சேர்ந்திருக்கா, இப்படி சேர்ந்திருந்தா அந்த ஜும்லா ஜவாப்ல இருக்கக்கூடிய ஜும்லா ஜஸ்முடைய இடத்துல இருக்குன்னு சொல்லணும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ஜவாபுன் லி ஷர்த்தின் ஜாசிமின் முகத்தரினின் பில் முகத்தரினின் பில் இதழ் ஃபுஜாஇயத்தி. ஃபுஜாஇயாவுடைய இதாவை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துக்கு பதிலாக வருவது. ஓகேவா? அப்ப ஃபுஜாஇயாவுடைய இதானா என்னன்னு நம்ம பாடத்துல பார்த்துட்டோம். அந்த இதாவை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துக்கு பதிலாக வருவது. பாருங்க, அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க பாருங்க. மை யுஹ்மில் வலதஹு, யார் தன் பிள்ளையை கவனிக்காமல் அலட்சியம் செய்வாரோ, தன் பிள்ளையை கவனிக்காமல் அலட்சியம் செய்வாரோ, இதா ஹுவ எஃப்சது, அந்த அந்த பிள்ளை கெட்டு போவான். சரியா? அந்த பிள்ளை என்ன ஆவான்? கெட்டு போவான். இப்ப அலட்சியம் செய்யாம விட்டா அந்த பிள்ளை என்ன ஆவான்? கெட்டு போவான். ஓகேவா? இந்த இதா ஃபிஜா, இப்ப மண்ணு வந்து என்ன செய்யும்? ஜஸ்ம செய்யுமா? அப்ப மை யுஹ்மில் அப்படின்னு ஜஸ்ம செஞ்சுச்சு. அதே போல ஹபர்லயும் அது என்ன ஜவாப்லயும் அது ஜஸ்ம செய்யும். அதே போல அப்ப ஜஸ்ம செய்யக்கூடிய ஷரத்து வந்துருச்சு, ஜவாப்ல இதா சேர்ந்துருச்சு. அப்ப அந்த ஜவாப்ல இருக்கக்கூடிய இந்த ஜும்லா என்பது என்னன்னு சொல்லணும்? ஜஸ்முடைய மஹல்ல இருக்குன்னு சொல்லணும். சரியா? அடுத்து மஅதூஃபத்துன் அலா ஜும்லத்தின் ஃபி மஹல்லி ஜஸ்மின், ஜஸ்முடைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாசகத்தின் மீது அது செய்யப்பட்டது. ஓகேவா? இங்க சொல்றாங்க பாருங்க, அதுக்கு உதாரணம், இன் துசாஇத் இன்னாஸ, மக்களுக்கு நீ உதவி செய்தால், யுஹிப்பூனக, உன்னை அந்த மக்கள் விரும்புவார்கள், வயதுஊன லக, உனக்காக அவர்கள் துவா செய்வார்கள். அப்ப பாருங்க, இந்த இடத்துல என்னது? இங்க என்னன்னா, என்ன ஷர்த்து உடைய இன் வந்துருச்சா? அப்ப இன் வந்து ஜஸ்மு செய்யும். யுஹிப்பூனக என்னது? இதனுடைய ஜவாபு. அப்ப ஜவாப்ல ஃபா சேர்ந்தாதான் ஜஸ்முடைய மஹல் ஆகும். இங்க ஃபா இல்லாமல் போட்டிருக்காங்க, நம்ம என்ன செய்யணும்? ஃபாவை சேர்த்து கொள்ள வேண்டும். ஓகேவா? இல்லாட்டி இதா ஹுவ, ஏதாச்சும் ஒண்ணு ஃபா சேர்க்கணும், இல்லாட்டி இதாஹும் யுஹிப்பூனக,
இதாகும் யுஹிப்பூனக்கன்னு சேர்த்துக்கலாம், எது சேர்த்தாலும் ஓகே தான். ஏன்னா சேர்ந்தாதான் இது ஜஸ்முடைய மகள்னு சொல்ல முடியும்னு பார்த்தோம்ல. இப்போ ஃபாவோ அல்லது இதாவோ சேர்த்துக்கலாம். இதாகும் யுஹிப்பூனக்க, உன்னை அவர்கள் விரும்புவார்கள். இதுவும் நடக்க. அப்ப இதா வந்துருச்சுன்னா ஷர்த்து, ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்து வந்துருச்சுன்னா யுஹிப்பூனக்க என்றது ஜஸ்முடைய மகள். அப்ப அதன் மீது நம்ம அத்துஃப் வைக்கும் பொழுது இந்த எதுவும் லக்கன்ற இந்த ஜும்லாவும் என்னவாகும், ஜஸ்முடைய மஹல்லாக மாறும். சரியா? அவங்க கேட்டதை போல எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாச்சு, நம்ம சொல்லியாச்சு. வாருங்கள் இப்பொழுது நாம் பயிற்சி நம்பர் 8 காண்போம். இப்ப பயிற்சி நம்பர் 8ல கேள்வியை பார்த்துட்டு அதற்கான பதிலையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். இப்ப பயிற்சி நம்பர் 8 என்ன சொல்றாங்க பாருங்க. அம்சா முதலாவது என்ன சொல்றாங்க, ஹாத்தி மிசாலைனி, ரெண்டு உதாரணத்தை கொண்டு வா. எஜீபு எஜீஉ ஜவாபு ஷர்தி ஃபி குல்லி மின்ஹுமா, அந்த ரெண்டு உதாரணத்திலிருந்து ஒவ்வொன்றிலேயும் ஷர்த்துடைய பதில் வரும். ஜும்லத்தன், ஜும்லாவாக வரும். ஷர்த்துடைய பதில் எப்படி வரும், ஜும்லாவாக வரும். லஹா, அந்த ஜும்லாவுக்கு அந்த வாசகமாக வரும். லஹா, அந்த வாசகத்துக்கு இருக்கும். மஹல்லும் ஏராபி, ஏராபிலிருந்து ஒரு இடம் இருக்குமே, அத்தகைய வாசகம் அந்த ரெண்டு உதாரணத்திலிருந்து ஒவ்வொன்றிலேயும் ஷர்த்தின் ஜவாபாக வருமே, அந்த ஷர்த்துக்கு பதிலாக வருமே, அத்தகைய ரெண்டு உதாரணத்தை கொண்டு வா. வவல்லி ஹாதல் மஹல்ல வ சபபஹு, இன்னும் அந்த இந்த இடத்தை நீ தெளிவாக்கு. சபபு, இன்னும் இந்த இடத்தின் காரணத்தை நீ தெளிவாக்கு. ரெண்டு உதாரணம் கொண்டு வரணுமா, அல்ல ஜவாப்ல ஒரு ஜும்லா வரணுமா, அந்த ஜும்லாவுக்கு யாராவது இருக்கிற மாதிரி ஜும்லா கொண்டு வரணுமா, இன்னும் அந்த இடத்த நம்ம தெளிவாக்கணுமா, அதோடைய காரணத்தை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக்கணுமா. அந்த இடம் நசபா ஜசுமான்னு அந்த இடத்த தெளிவாக்கணும். ஏன் இது நசபு ஜசும்ன்ற அந்த காரணத்தையும் நம்ம தெளிவாக்கணும். இரண்டாவது ஹாத்தி மிசாலைனி, ரெண்டு உதாரணத்தை கொண்டு வா. எஜி உ ஜவாபு ஷர்தி ஃபி குல்லி மின்ஹுமா, அந்த ரெண்டுல இருந்து ஒவ்வொன்றிலையும் ஜவாபு ஷர்த், ஷர்த்துடைய பதில் வரும். ஜும்லத்தன் லா மஹல்ல லஹா மினல் ஏராபி, ஏராபிலிருந்து அந்த வாசகத்திற்கு இடம் இருக்காது, அத்தகைய வாசகமாக அவ்விரண்டு உதாரணத்திலிருந்து ஒவ்வொன்றிலையும் ஷர்த்துடைய பதில் வருமே, அத்தகைய ரெண்டு உதாரணத்தை கொண்டு வா. இப்ப ரெண்டு உதாரணம் எது கொண்டு வரணும், வா ஷர்த்துடைய ஜவாபா வரணும். அதுக்கு ஒரு ஜும்லாவை ஷர்த்துடைய ஜவாபா கொண்டு வரணும். அதுக்கு ஏராபில் இடம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கொண்டு வா. சரியா? அப்படின்னு ரெண்டு உதாரணம். இப்போ மொத்தம் 4 உதாரணம் நம்ம அதுக்கு கேட்கிறாங்க. அவ்வளவுதான். அப்ப பாப்போமா பயிற்சி நம்பர் 8. அப்ப பயிற்சி நம்பர் 8 பாருங்க. மிசால் அணி, ரெண்டு உதாரணம். ஜவாபு ஷர்த்தி ஃபீஹிமா, அவ் இரண்டு உதாரணத்திலையும் ஷர்த்துடைய ஜவாப் ஆகிறது. ஜும்லத்துன் லஹா மஹலும் மினல் ஏராபி, ஏராபில இருந்து அந்த ஜும்லாவுக்கு இடம் இருக்குமே, அத்தகைய ஜும்லாவாக இருக்குமே, அத்தகைய ரெண்டு உதாரணம். அப்ப பாருங்க, மை எத்தகில்லாஹ ஃபசௌஃப, அப்ப யார் அல்லாஹ்வை அஞ்சு கொள்வாரோ ஃபசௌஃப இஞ்சி, அவர் என்ன செய்வார், அல்லாஹ் அவருக்கு வெற்றியை அளிப்பான். சரியா? அப்ப மை என்பது என்னது, ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஷர்த்து. ஜவாப்ல ஃபா சேர்ந்துருச்சு. அப்ப ஜவாப்ல வரக்கூடிய இந்த இது இருக்குல்ல, இது என்னன்னு சொல்லணும், ஜஸ்முடைய மஹல்லுன்னு தான் சொல்லணும். ஓகேவா? நம்ம ஏன் ரெண்டுமே வந்துருச்சு, ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்து வந்துருச்சு, ஜவாப்ல ஃபாவும் சேர்ந்துருச்சு. ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபி மஹல்லி ஜஸ்மி, ஜஸ்முடைய இடத்துல இருக்கு இந்த ஜும்லா. காரணம் என்னஹா வகஅத் ஜவாபன் லிஷர்த்தின் ஜாசிமின், ஏனென்றால் நிச்சயமாக இந்த வாசகமாகிறது ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துக்கு பதிலாக நிகழ்ந்து விட்டது. முகத்தரினத்தன் பில் ஃபாய், ஃபாவை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய நிலையில், அந்த ஜும்லாவாகிறது ஃபாவை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துக்கு பதிலாக நிகழ்ந்து விட்டது. அதுக்குமா பாருங்க, இன்னொன்னு வாசகம், மத்தா யுதாக்கிரு தாலிப, தாலிபு, எப்பொழுது யுதா, மத்தா யுதாக்கிரி தாலிபுன்னு படிக்கணும். ஏன்னா யுதாக்கிருக்கு ஜஸ்மு, அதனால அதுக்கு அடையாளமா சுக்குன் கொடுக்கணும். அந்த இது தாலிபுடன் சேரும் பொழுது அந்த கசரா மாறும். சரியா? மத்தா யுதாக்கிரி தாலிபு, எப்பொழுது ஒரு மாணவன் மீள்பார்வை செய்வானோ, ரிவைஸ் செய்வானோ, இதா நஜாஹு, அப்பொழுது அவனுடைய வெற்றி என்பது முத்தஹக்கிகுன், உறுதியாகிறது. சரியா? அப்ப யாரு ரிவைஸ் செய்வானோ, மீள்பார்வை செய்வானோ, அப்பொழுது அவனுடைய வெற்றி உறுதியாகிறது. அப்ப மத்தா ஜஸ்மு செய்யக்கூடிய ஒரு ஷர்த்து, பதில இதா ஃபுஜாயியா சேர்ந்துருச்சு. அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஜும்லா ஜஸ்முடைய மஹல்ல இருக்குன்னு சொல்லணும். ஃபி மஹல்லி ஜஸ்மின், ஜஸ்முடைய இடத்துல இருக்கின்றது. என்னஹா வாக்கிஅத்தன் வகஅத், ஏனென்றால் நிச்சயமாக அந்த வாசகமாகிறது. நஜாஹுஹு முத்தஹக்கிகுன் என்ற வாசகமாகிறது. வகஅத் நிகழ்ந்து விட்டது. ஜவாபன் பதிலாக லிஷர்த்தின் ஜாசிமின் முகத்தரினதன் பி இதா, இதாவை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துக்கு பதிலாக அந்த வாசகம் நிகழ்ந்து விட்டது. அப்ப இதா கூட இணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஜஸ்மு செய்யக்கூடிய அந்த ஷர்த்துக்கு பதிலாக வந்து விட்டது. அதனால ஜஸ்முடைய நிலையில இருக்கு. ரெண்டு உதாரணம் சொல்லியாச்சா? அடுத்த ரெண்டு உதாரணம் பாருங்க. மிசாலானி எஜி
وجواب الشرط في كل منهما جملة لا محل لها من الإعراب இருந்து அந்த வாசகத்துக்கு இடம் இருக்காதே அத்தகைய வாசகமாக அவ்விரண்டு உதாரணத்திலிருந்து ஒவ்வொன்றிலையும் ஷரத்துடைய ஜவாப் வருமே அத்தகைய ரெண்டு உதாரணம் கேட்டாங்களே இந்த இருக்கு பாருங்க. அண்ணா ததுஹப் அதுஹப் மஅக, எங்கே நீ செல்வாயோ உன்னுடன் அங்கே நான் உன்னுடன் செல்வேன். அப்ப நீ எங்க போனா நானும் அங்கே உன் கூட வருவேன். இப்ப அண்ணா ஜிஸ்மு செய்யும் தான், ஜிஸ்மு செய்யக்கூடிய ஷரத்து தான். ஆனா ஜவாப்ல ஃபா சேரல, இதாவும் சேரல. அதனால ஜிஸ்முடைய மஹல் இல்ல. ஜிஸ்முடைய மஹல் எந்த ஏராப்ல மஹல் இருக்கக்கூடாதுல்ல. ஆனா இங்க ஜிஸ்முடைய மஹல் இல்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க. இதா நீ நவைத்த நியத் வைத்தால், நீ நாடினால், அர்ரஹீல புறப்பட, வாகனிக்க பயணம் செய்ய நீ நாடினால் நினைத்தால், அஹ்பிர்னி எனக்கு நீ அறிவி. ஓகேவா? அப்ப இதான் என்னது ஜிஸ்மு செய்யாத ஒரு ஷர்த்து. அப்ப ஜிஸ்மு செய்யாத பொழுது அதோடைய ஜவாப்ல வரக்கூடிய ஜும்லா என்ன கிடையாது, அதுக்கு யாராபுல இடம் கிடையாது. அப்ப ரெண்டு உதாரணம் கேட்டாங்க. இதுக்கு காரணம் எதுவுமே கேட்கல, ரெண்டு உதாரணம் மட்டும் எழுதி சொன்னாங்க. அதனால ரெண்டு உதாரணம் மட்டும் எழுதி காட்டிட்டோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பயிற்சி நம்பர் 8 முடித்து விட்டோம். இந்த லஹு கித்தாவை முழுமையாக காண்பதற்கும் பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்போம். இந்த பயிற்சிகளின் மூலம் புது புது கல்வியை நமக்கு கற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கும், அந்த அமல் செய்ததின் மூலம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை இம்மையிலும் மறுமையிலும் அடைவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.